தோல்வி. தலைவியோடைய தோழிக்கு பேர் தோழி. நட்டாயோடைய தோழி செவி. புரியுதா? புரியுதா? தலைவியோடைய அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் யாரு? செவிலி. செவிலியோட மகள தோழி. ஓ, ரெண்டு தாயும் ஃப்ரெண்ட். ஆமா, ரெண்டு இந்த எல்டர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படி வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ ஏதோ மார்பட்டு இருப்பா. தண்ணி எடுத்து வாடிமா. யாரு? நட்ராய். அவ குடத்தை எடுத்துட்டு ஆசை போவா. எங்க போற? நீ தானே தண்ணி எடுத்து வர. தண்ணி குடிக்க எடுத்துப்பானே. ஓ அப்படியா? அப்படின்னு உள்ள போனவ பூரி கட்டையோ சப்பாத்தி கட்டையோ தண்ணி கட்டண்டி இருமா. அப்ப தாய் ஒரு முடிவு பண்ணிருக்கோம். என்ன முடிவு? பிள்ளைக்கு ஏதோ ஆகி போச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன போவோம்? சாமி கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா பூசாரிட்ட போவோம். அன்னைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூசாரிட்ட போயிட்டா. அவனுக்கு பேர் வேலன். முருகன் மீது ஆடுபவன். அவனுக்கு பேர் வேலன். முருகன் கோயில கடாவட்டி பொங்க வச்சு விருந்தெல்லாம் படைச்சிருக்காங்க. அதான் நமக்கு தேவையில்லை. அந்த வேலன் வேப்பலை வச்சுக்கிட்டு ஆடினான். ஆமா, அவன் குறி சொல்லுவான். அப்புறம் வேப்பலை வச்சு தலையில அடிச்சு போ, சரியாயிடும். அப்புறமா அப்படியே இருப்பான். அப்ப அந்த பக்கம் புறத்தி போவான். புறத்தி என்ன பண்ணுவான்னா, கையில போலீஸ் மாதிரி வச்சிருப்பான். அது ரூல் வச்சு நம்மள கோர்க்க சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஆமா, அது கோர்த்தோம்னா ஏதாவது ஒரு படம் வரும். அந்த படத்தை வச்சு குறி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சோவின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ உருட்டிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் பிடிச்சிருக்கு, மலை பக்கமா போயிருக்கா, மலை பக்கமா போகும்போது ஆரம்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ பேசுவா. அப்பதான் அவையார் பேசுற. இந்த அவையார் என்ன பண்றான்னா, அகவன் மகளே, அகவன் மகளே, அகவன் மகளே, அகவன் மகளே, குறி சொல்லும் புறத்தியரை அகவன் மகள் என்று குறிப்பிட்டவர் ஔவையார். குறி சொல்லும் புறத்தியரை குறி சொல்லும் புறத்தியரை அகவன் மகள், அகவன் மகள். நீ வாடில அடிச்சு விட. அப்படியா குறி சொல்ற? அவ ஏற்கனவே தலைவர் மீது காதல் கொண்டிருக்கா, நீ வாடில ஒன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் நக்கலா அந்த இடத்துல பேசுற மாதிரி அவையார் பாடி பாடல். இருந்தாலும் முக்கியமான பாடல். அகவன் மகளே, அகவன் மகளே, பாடுகை இன்னும் பாட்டை அப்படின்னு தொடங்குகிற பாட்டு. நமக்கு தேவை குறி சொல்லும் புறத்தியரை அகவன் மகள் என்று குறிப்பிட்டவர், தன் பாடலில் குறிப்பிட்டவர் யாரு? ஔவையார். இதுதான் ஒன்று முக்கியமான பாடல். நாடாகு குன்றோ, காடாகு குன்றோ, காடாகு குன்றோ, அவலாகு குன்றோ, அவலாகு, அவலாகு குன்றோ, அவலாகு குன்றோ, மிசையாது குன்றோ, மிசையாது குன்றோ, குன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர், எவ்வளி நல்லவர் ஆடவர்,
அவ்வளி நல்லை வாழிய நிலனே. நாடு அப்படின்னா மருத நிலம். இது வந்து மருதம். நாடுனா மருத நிலம். காடுனா முல்லை நிலம். முல்லை. அவள் அவள் அப்படின்னா பள்ளம்னு அர்த்தம். பள்ளம் அதாவது கடல். நெய்தல் நிலம். நெய்தல். அவள் என்றால் நெய்தல். மிசை மிசைனா மேடு. மேடுனா மலை. மலைனா குறிஞ்சி. குறிஞ்சி. மொத்த நிலம் எத்தனைனா நானிலம். நானிலம் பிரிச்செழுதுங்க. நான் பிரிக்கிறது சொல்றேன். நான் பிரிச்செழுத சொல்றேன். பிரிச்செழுத சொல்றேன். பிரிச்செழுதுங்க. பிரிக்கிறீங்க. பிரிக்கிறது சொன்னா பிரிக்கிறீங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அவ்வளவுதான். பாலை வராது. தான் நானிலம். பாலை என்ற நிலம் வந்து முல்லை குறிஞ்சி இந்த ரெண்டு நிலமும் பிரித்து அழித்து தான் பாலை உருவாகும். எந்த நிலம் அழித்து ஒழித்து பாலை உருவாகும்? குறிஞ்சியும் முல்லையும். முல்லை நானிலம் என்பது இதுதான். இந்த நானிலத்தை இந்த உலகம் என்பது நானிலத்தால் சூழப்பட்டது. சில பகுதி வயல் வயல் சார்ந்த பகுதியாக மருதமாக இருக்கிறது. சில பகுதி காடும் காடு சார்ந்த பகுதியாக முல்லையாக இருக்கிறது. சில பகுதி கடலும் கடல் சார்ந்த பகுதியாக நெய்தலாக இருக்கிறது. சில பகுதிகள் மேடு மேடு சார்ந்த மலை சார்ந்த பகுதியாக குறிஞ்சிநிலமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நானிலத்தை ஆளுகின்ற ஆடவன் ஒரு அரசன் நல்லவனாக இருப்பான் என்றால் அந்த நாடு நன்றாக இருக்கும். ஆளுகின்ற ஆளுமையை பொறுத்துத்தான் அந்த நாட்டின் வளம், நாட்டில் வாழுகின்ற குடிகளின் வளம் என்பது நிர்ணயிக்கப்படும் என்பதை இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்றால் அதுதான். எவன் ஒருவன் ஒரு நாட்டில் சரியான முறை, முறை என்றால் சொத்து முறை இல்ல முறைக்கிற முறை இல்ல, அது நீதி, ஆட்சி, ஆளுமை. எவன் ஒருவன் நன்றாக ஆளுமை செய்கிறானோ அவனை கடவுளாக எண்ணுவார்கள் குடிகள். அதை போலவே எந்த வழியிலே நல்லவனாக இருந்து ஒரு ஆடவன் ஆட்சி செய்கிறானோ அந்த வழியிலே தான் அந்த நிலம் என்ற அந்த நாடு வாழும் நன்றாக இருக்கும் என்ற கருத்தை தான் ஔவையார் புறநானூற்றிலே சொல்லியிருக்கிறார். ஒரு பாடலில் ஒரு நாள் செல்லலாம், ஒரு நாள் செல்லலாம், இரு நாள் செல்லலாம், ஒரு நாள் செல்லலாம், இரு நாள் செல்லலாம், பல நாள் பலரோடு சென்றாலும்
வந்து அதிகமான சிறப்பித்து பாடக்கூடிய ஒரு பாட்டு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல நாள் பலரோடு சென்றாலும் தலைநாள்னா முதல் நாளில் எப்படி அவர்களை வரவேற்று பரிசு வழங்கினானோ அதை போன்றே நேத்தா நீ வந்துட்டிய, நேத்து நீ வாங்கிட்டு போயிட்டு எங்க இது வர்ற அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஒரு நாள் செல்லலாம், பல நாள் செல்லலாம், ஒரு நாள் செல்லலாம், 2 நாள் செல்லலாம், பல நாள் பலரோடு சென்றாலும் தலைநாள் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாளில் எப்படி அந்த மனிதன் அந்த பரிசு பெற வந்தவனுக்கு சிறப்பு செய்யலாமோ அத்தகைய சிறப்பு செய்வார் என்பதுதான் இந்த அவையார். நான் தொடக்கத்தில் சொல்லும் போது கற்றது ஆமா, இந்த பாட்டு என்னன்னு தெரியுமா? அதுதான் என்ன சொல்றீங்க? நிறைய படிச்சோம் பெருமையா எறும்பும் தன் கையால எடுத்து இடையில இருந்து சொல்றீங்க. யாருக்கு தெரியாதா? கற்றது ஓல்டேஜ் ப்ராப்ளமா? கற்றது கையம் பாடம் முழுமையா தேவையில்லை, செய்தி அதுதான். கற்றது கைமான் அளவு, கல்லாதது உலகளவு, உச்ச களமடந்தை ஓதுகின்றார், வெற்று பந்தயம் பேச வேண்டாம் புலவி, எறும்பும் தன் கையளவு என்சான் உடைத்தே. நான் தான் பெரியவன், நான் தான் இள சின்ன பையன், இள குடி பையன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பாட்டு பாடினார். நமக்கு பட்டுக்கோட்டை பாடமா இருக்கு. பெரிய மனுஷன் புழுகுனாக்கா டேஷ் சொல்லுங்க, ஃபீல் பண்ணுவீங்க. புழுகுனா புழுகுன்னு போய் சொல்றது அவ்வளவுதான். பெரிய மனுஷன் புழுகுனா பேப்பர்ல போடுறான், சின்ன மனுஷன் புழுகுனா ஜெயிலுக்குள்ள போடுறான். இதே பாட்டா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணியன் கூப்பிட்டுடா, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. பெரியவன் அப்படிங்கிறதுக்காக அவனை போடக்கூடாது, சின்ன பையன் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து இகழக்கூடாது. இதத்தான் பட்டுக்கோட்டை என்ன பண்ணாருன்னா, பெரிய மனுஷன் புழுகுனா பேப்பர்ல போடுறான், சின்ன மனுஷன் புழுகுனா ஜெயிலுக்குள்ள போடுறான். இந்த அம்மா அவ்வையா கொஞ்சம் மாறுபட்டு, யாரும் யாருக்கும் பெரியவரும் அல்ல, யாரும் யாருக்கும் சிறியவரும் அல்ல, நம்மை படைத்த கல்விக்கு கூட அதிபதியாக இருக்கிற தலைமகள் என்கிற சரஸ்வதி கூட இன்றைக்கு வரைக்கும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு என்று தெரிந்துதான் கலைமகள் கூட இன்னும் அறிந்து கொண்டிருக்கிறார், கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகவே புலவர் பெருமக்களே, நான் பெரியவன் நீ பெரியவன் என்று வசனங்கள் இங்கு வேண்டாம். எறும்பு கூட தன் கையால் என்சான் வைத்து, என்சான் ஒவ்வொரு உயிரினங்களும் 8 சான். ஒரு சான் என்றது அவங்க கைக்கு ஒரு சான், இது ஒரு சான். என் கைக்கு நான் தலையில இருந்து பாதம் முடிய அளந்தேன்னா நான் 8 சான் இருப்பேன். எங்க நீ 8 சான் இருக்கியான்னு பார்ப்போம்னு நான் 9 அளந்தேன்னா அது 4 சான் ஆகும், 10 சான் ஆகும். அவங்க கைக்கு அவங்க அளந்தோம்னா 8 சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் ஏதோ ஒரு வகையிலே திறமை படைத்தவன், யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். எறும்பு கூட அது கையால அளந்துச்சுன்னா எறும்பு தன் கையளவு என்சான் வைத்தே. இப்படி
அப்படின்னு சொல்றது யாருன்னா ஔவையார் தான். எறும்பு கூட தன் கையால் அளந்தா கூட அதை எடுத்து சாடுதான். அதனால யாரையும் நீ எண்ணி நகையாடாதே அப்படிங்கிற பொறுமையில ஔவையார் பேசப்பட்ட பாடல். சரியா? பாரதிதாசன். ஏன் நமக்கு பாரதியார் பாடம் இல்ல, யார்தான் இருக்கா? பாரதிதாசன் தான் இருக்கான். எங்க பிறந்தார்? உங்களுக்கு தெரியும். எங்க பிறந்தார்? புதுச்சேரி. அம்மா பேர் என்ன? கனக சுப்புரத்தினம். அம்மா பேரு லட்சுமி. பாரதியாருடைய அம்மா பேரும் லட்சுமி. பாரதியாருடைய அம்மா பேரும் பாரதிதாசனுடைய அம்மா பேரும் லட்சுமி தான். ஆனா பாரதியாருடைய அப்பா பேரு சின்னசாமி. இவங்களுடைய அப்பா பேரு, பாரதிதாசனுடைய அப்பா பேரு என்ன? கனக சபை பிள்ளை. கனக சபை பிள்ளை இல்ல கனக சுப்புரத்தினம். அப்பா பேரு கனக சுப்புரத்தினம் தான். சபை தான் நம்ம படிச்சுக்கலாம். அப்பா பேரு கனக சபை, அம்மா பேரு லட்சுமி அம்மாள். 1984 இருந்து 1991 உடைய காலகட்டம். 84 முதல் 91 மாறிட்டா. 1891 இருந்து 64 மாறி 1891 இருந்து 1964 உடைய காலகட்டம். 890 964. இயற்கை நூல்கள் பிசிராந்தையார் என்ற நாடகம். இதற்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் படைத்த பிசிராந்தையார் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்ட நூல் பிசிராந்தையார் என்ற நாடகம். எந்த ஆண்டு? 1960. 1969 பிசிராந்தையார் நாடகம். வரவேற்கப்பட்ட பாண்டியன் பரிசு, அதுவும் நாடகம் தான். தூர ஆகச்சிறந்த நாடகம் பாண்டியன் பரிசு. ஆனா பிசிராந்தையார் என்ற நாடகத்துக்கு தான் சாகித்ய அகாதமி விருது கொடுக்கப்பட்டது. எதிர்பாராத முத்தம்.
குறிஞ்சி தேன் அப்படின்னா அது சுரதா. குறிஞ்சி திரட்டு இவர் எழுதுனது. குறிஞ்சி திரட்டு. சஞ்சீவி பருவத்தின் சாரல். சஞ்சீவி பருவத்தின் சாரல். தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் ரொம்ப முக்கியமான நூல், கவிதை நூல். தமிழ் இயக்கம். தமிழச்சியின் கத்தி, இது ரொம்ப முக்கியமானது. தமிழச்சியின் கத்தி. காதலா கடமையா? காதலா கடமையா? குடும்ப விளக்கு. இதோடு தொடர்புடையது குடும்ப விளக்கும் குட்டுக்கல்லும். இதுல குடும்ப விளக்கு யாருன்னா பெண்ணு, குட்டுக்கள் யாருன்னா கணவன். கணவனையும் மனைவியை வச்சு பாடிப்பார். குடும்ப விளக்குன்றது தனிநூல். குடும்ப விளக்கும் குட்டுக்கல்லும். இருண்ட வீடு. புரட்சி கவி. புரட்சி கவி. அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு. சேர தாண்டவம். சௌமியன். ரணியன் அல்லது இணையற்ற வீரன். ரணியன், இரணியன் கூட போடுங்க. இரணியன் அல்லது இணையற்ற வீரன். அமைதி. இதுதான் முதலில் பேசாத நாடகம். யாரும் பேசாம சைகையால் நடிக்கப்பட்ட முதல் நாடகம் ஊமையர்களுக்காக. இந்த அமைதி என்ற நாடகம் உங்களுடைய 11th சிறப்பு தமிழ் புத்தகத்துல இது இருக்கும். இந்த நாடகத்தை பத்தி மணிமேகலை வெண்பா. மணிமேகலை வெண்பா. கண்ணகி புரட்சி காப்பியம். மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம்.